இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நம்ம மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெல்ட் அண்ட் போர் சோப்பு தான் இன்றைக்கி நம்ம மேக் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி கடையில் வந்து நம்ம சோப் பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குகிறோம். ஆனால் இது வந்து ஒரிஜினலாக இருக்குமா, ஃபார்மிங் நல்லா வருமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இது நம்ம கடையில் வாங்கக்கூடிய சோப் பேஸ். இப்போ நம்ம இதை வாங்கி தான் நம்ம வந்து குப்பைமேனி சோப் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் வைன் சோப் ஆகட்டும், இதை நம்ம கட் பண்ணி போட்டு மெல்ட் பண்ணி நம்ம தேவையான எக்ஸ்ட்ரா ஊற்றி நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் நம்மளே ரெட் வைன் சோப் ஆகட்டும், குப்பைமேனி சோப் ஆகட்டும், நம்மளே மெல்ட் அண்ட் போர் சோப்பு நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. வீடியோ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரீ வீடியோஸ் உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன பொருள் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மெல்ட் அண்ட் போர் சோப்பு தான் நம்ம செய்ய போகிறோம். மெல்ட் அண்ட் போர் சோப்போட பேஸ் எப்படி அட்வான்ஸ் லெவல் நம்ம என்ன சொல்கிறது, வெளியே இருந்து வாங்கி நம்ம பேஸாக வாங்கி நம்ம செய்கிறதுக்கு நம்மளே இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போதே ரெட் வைன் சோப்பாகவும் குப்பைமேனி சோப்பாகவும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை நார்மல் பேஸாக கூட நீங்கள் செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு தேவையாக இருக்கும்போது நீங்கள் வந்து அது குப்பைமேனி சோப்பாகவோ மெல்ட் அண்ட் போர் ரெட் வைன் சோப்பாகவோ நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம கோகோனட் ஆயில் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஆயில்ஸில் கூட நீங்கள் பெனிஃபிட்டை கொண்டு வரலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு குப்பைமேனி சோப் செய்ய போகிறீங்க அப்படின்னா குப்பைமேனி இன்ஃப்யூஸ் பண்ண தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். சரிங்களா? செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வாங்கிக்கோங்க. குப்பைமேனி இலையை அந்த தேங்காய் எண்ணெயில் இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, குப்பைமேனி சோப் செய்யறதுக்கு அந்த ஆயில்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். சரிங்களா? அந்த ஆயில்ஸ் நீங்கள் 35 கிராம் எடுத்துக்கலாம். சப்போஸ் இல்லை நான் வெறும் பேஸ் மட்டும் நான் செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஒரு 35 கிராம் ஸ்டெப் 1ல். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிசரின் எதுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிசரின் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு வந்து சோப் பேஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளிசரின் ஒரு 100 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டீரிக் ஆசிட் எதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு நல்லா ஹார்ட்னஸ் கொடுக்கறதுக்காக தான் ஸ்டீரிக் ஆசிட் ஒரு 15 கிராம் 15 கிராம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா லை சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதுக்காக காஸ்டிக் சோடா 8.5 கிராம் நம்ம எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி காஸ்டிக் சோடாவோட அளவு பார்த்திங்கன்னா 8 கிராம் 5 கிராம் 8.5 கிராம். சரிங்களா? வாட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு பங்குக்கு 2 பங்கு நம்ம எப்போவுமே வாட்டர் எடுக்கணும். வாட்டர் 17 கிராம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1ங்கும்போது தனியாக ஒரு பீக்கரில் தேங்காய் எண்ணெய், கிளிசரின், ஸ்டீரிக் ஆசிட் தனியாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல் இருக்கிற காஸ்டிக் சோடாவும் வாட்டரையும் கலந்து ஆற வச்சுருங்க. சரிங்களா? தனியாக அது ஒரு பீக்கரில் தனியாக ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 3 CABP எதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பேஸில் வந்து நார்மலாகவே நம்மளுடைய வெளியே வாங்குகிற பேஸில் வந்து ஃபார்மிங் வரதில்லை நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு நுரைவளம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்காக நம்ம CABP ஒரு 2 கிராம் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோடியம் லாக்டேட் ஒரு 2 கிராம் எடுத்துக்க போகிறோம். சோடியம் லாக்டேட் எதுக்கு எடுக்கிறோன்னா, நம்மளுடைய சோப்பு இன்னும் கொஞ்சம் ஹார்ட்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோடியம் லாக்டேட் ஒரு 2 கிராம் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை தனியாக ஒரு பீக்கரில் ஸ்டெப் 3 தனியாக ஒரு பீக்கரில் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனலாக ஸ்டெப் 4 ஐசோப்ரப்பில் ஆல்கஹால் இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா ஐசோப்ரப்பால் ஆல்கஹால் தான் நான் எடுத்துக்கிறேன். சப்போஸ் அது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா எத்தனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 75 கிராம் எத்தனால் நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் வந்து தெளிவாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 மறந்துடாதீங்க. நம்ம வந்து இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செய்ய போகிறோம்.
சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. நம்மளே வீட்டில் நம்ம வெளியே வாங்கினா மெல்ட் அண்ட் போர் சோப் நல்லா இருக்குமா, ஃபார்மிங் வருமா, ஒரு சிலர் சொல்கிறீங்க மெல்ட் அண்ட் போர் சோப்பு பார்த்தீங்கன்னா கொலன்னு இருக்குன்னு சொல்கிறீங்க. சரிங்களா. இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இங்கே இப்போ தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரீ வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ரொம்ப அகலமான பாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குடுகலான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு சொன்னது தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து குப்பைமேனி சோப்பு அந்த மாதிரி செய்யணுன்னா குப்பைமேனி இலையை வந்து இன்ஃப்யூஸ் பண்ண ஆயிலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா. இன்றைக்கி வந்து நான் ரெட் வைன் சோப்பு செய்ய போகிறதுனால வெறும் தேங்காய் மட்டும் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 35 கிராம் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளிசரின் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீரிக் ஆசிட் ஒரு 15 கிராம். நம்மளுடைய சோப்பை வந்து நல்லா ஹார்ட்னஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஸ்டீரிக் ஆசிட் ஒரு 15 கிராம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா லை சொல்யூஷன் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக ஸ்டெப் 2 தனித்தனியாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. காஸ்டிக் சோடா ஃபஸ்ட்டு வந்து வாட்டர், அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா அளந்துக்கோங்க. காஸ்டிக் சோடா போட்டுட்டு வாட்டர் அளக்கக்கூடாது. சரிங்களா. வாட்டர் வந்து ஒரு 17 கிராம், காஸ்டிக் சோடா 8.5 கிராம். ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் ரொம்ப அவசியமானது. இப்போ 8.5 கிராமுக்கு பதில் 8 கிராமோ இல்லை 9 கிராமோ அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த வெயிட் மிஷினில் கரெக்டாக வரேன்னா குட்டி வெயிட் மிஷின் ஒன்று இருக்குது, அதில் வந்து நீங்கள் வெயிட் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா. இதை நல்லா கலக்கிட்டு ஆறட்டும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 3 CABP ஒரு 2 கிராமும் சோடியம் லாக்டேட் ஒரு 2 கிராமும் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா. நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு நுரை வளத்துக்காக நம்ம இதை எடுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் நான் இப்போ இது பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டெப் 4 எத்தனால் வந்து நான் உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். எத்தனால் பார்த்திங்கன்னா ஐசோப்ரோபில் ஆல்கஹால் பார்த்திங்கன்னா 75 கிராம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஐசோப்ரோபில் ஆல்கஹால் இல்லைன்னா எத்தனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் வைன் இன்றைக்கி ஒரு நான் 5 கிராம் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா CABP ஒரு 2 கிராமும் சோடியம் லாக்டேட் ஒரு 2 கிராமும் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து எப்படி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிறது புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு புரியாது. அதுக்கப்புறம் நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரண்ட் அடுப்பில் டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஐசோப்ரோபில் ஆல்கஹால் நம்ம சேர்க்கும்போது ரொம்ப பொங்கி வரும். இதுவே நம்ம வந்து அடுப்பில் வைக்கும்போது ரொம்ப ஆபத்தானது. அதனால இந்த மாதிரி கரண்ட் அடுப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயிலை மெஷர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லாவே வந்து மூணுமே நல்லா மெல்ட் ஆயிடணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 75-80 டிகிரிக்கு அப்புறம் கொஞ்சமாக நம்ம கலக்கி வச்சுருந்த லெய் சொல்யூஷனை அப்படி டப்புன்னு ஊற்றிடாதீங்க. அப்படி கல் மாதிரி ஆயிரும். கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கலக்கிட்டே இருங்க. ட்ராப்பாக ஊற்றி கலக்கிக்கோங்க. பாருங்கள், ஊற்றி கலக்குனதுக்கப்புறம் நம்மளுடைய ஆயில் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. கெட்டியாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம கை விடாமல் கலக்கிட்டே இருக்கணும். அப்போ கொஞ்சம் லூஸ் ஆகும். நம்மளுக்கு கொஞ்சம் லூஸ் ஆகிற வரைக்கும் கை விடாமல் நம்ம கலக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம பொறுமையாக கலந்துக்கிட்டே இருக்கணும்.
லைட்டாக நீங்கள் பிளெண்டர் கூட போட்டுக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு ரொம்ப கலக்கிறதுக்கு கை வலிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லைட்டாக பிளெண்டர் போட்டுக்கோங்க. பிளெண்டர் போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்பேட்சலாக வச்சு அமுத்தி அமுத்தி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கோல்டு ப்ராசஸ் சோப்பை விட இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா அமுத்தி அமுத்தி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லூஸ் ஆகணும் சரிங்களா. இப்போ ஆல்ரெடி முதல்ல நம்ம இருந்ததுக்கு இப்போ நல்லாவே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஆயில் வந்து காஸ்டிக் சோடா ஊற்றுனதுக்கப்புறம் திக்காக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிட்டே வரும்போது கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. நான் கொஞ்சம் லைட்டாக பிளெண்டர் போட்டிருந்தேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் நீங்கள் பிளெண்டர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல. கையிலே ஸ்பேட்சில் வச்சு கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம அடுப்பில் செய்யும்போது கொஞ்சம் அனல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இடிக்கு மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் பிடிச்சிக்கோங்க சரிங்களா. இப்போ இது நம்ம கம்மியான அளவு செய்கிறதுனால நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம பெரிய அளவில் செய்யும்போது கூடவே நம்ம டபுள் பாயில் மெத்தடில் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரமாக நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி செய்யும் போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆயிரும் சரிங்களா. அதுக்கப்புறம் பிளெண்டர் நான் லைட்டாக போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு லூஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஐசோப்ரோபில் ஆல்கஹால் இந்த ஸ்டேஜில் நான் ஊற்றிக்கிட்டேன் சரிங்களா. அது ஊற்றுறது இது வந்து நான் ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன் வீடியோவை. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லூஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கலங்காமையே இருக்குது, திக்காகவே இருக்குதுன்னா நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. ஐசோப்ரோபில் ஆல்கஹால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டெப் 3 ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. சோடியம் லாக்டேட்டும் அதுக்கப்புறம் சிஏபிபியும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம ஸ்டெப் 4 நம்ம ஆட் பண்ணணும். ஐசோப்ரோபில் ஆல்கஹால் ஆட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம திக்காக இருந்தது பார்த்திங்கன்னா அப்படியே பொங்கி பொங்கி வரும். பொங்கி பொங்கி வந்து அது அப்படியே எல்லாமே அது அப்சர்வ் ஆயிரும் சரிங்களா. நம்மளுக்கு ஒரு க்ளீனாக ஒரு லிக்விட் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். அது வரைக்கும் நம்ம கலக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு நம்ம வந்து எடுத்து மோல்டில் ஊற்றிடக்கூடாது. நல்லா கிளியராக ஒரு லிக்விடு ஒரு தண்ணி மாதிரி நம்மளுக்கு வந்து கிளியராக வந்துடும். அது வரைக்கும் நம்ம அந்த மிக்ஸ் ஆகிறதுக்காக நல்லா அமுத்தி கொடுத்து நம்ம ஸ்பேட்சுலா வச்சு அமுத்தி அமுத்தி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிளியர் ஆகிக்கிட்டே இருக்குது. நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சோப் வேணாலும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் குப்பைமேனி சோப்பு செய்ய போகிறீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஸ்டிக் சோடா லெய் சொல்யூஷன் ரெடி பண்ணுறதுக்கு வாட்டர் எடுத்திங்களா, அந்த வாட்டரில் குப்பைமேனி ஜூஸை வந்து லிக்விட் பண்ணி ஐஸ் க்யூப் பண்ணி அந்த வாட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிலில் வந்து பெனிஃபிட் கொடுக்கணுன்னா குப்பைமேனி ஆயில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்து குப்பைமேனி பவுடர் போடுறதுனால போட்டு நீங்கள் மோல்டில் போர் பண்ணிக்கலாம் சரிங்களா. பவுடர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 2 கிராம் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லாவே கிளியராக கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி வடிகட்டி தான் என்றைக்குமே நீங்கள் ஊற்றிக்கணும் சரிங்களா. சைடு எல்லாமே எடுத்து விட்டு விட்டு நீங்கள் கலக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம க்ளீனாக நம்மளுக்கு ஒரு லிக்விட் கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ரெட் ஒயின் ஊற்றணும். அதுக்கப்புறம் நான் பர்ஃப்யூம் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ரெட் ஒயின் சோப்பு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால நான் ரெட் கலர் காஸ்மெட்டிக் கலர் ரெட் கலர் ஒரு 2-3 ட்ராப் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். மோல்டில் வந்து நம்ம போர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி மோல்டில் வேணாலும் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த டைப் மோல்டு இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் சரிங்களா. ஒரு நாள் ஆயிடுச்சு பாருங்கள். நம்மளுடைய சோப்பு ரெட் ஒயின் சோப்பு மெல்ட் அண்ட் போர் சோப்பு
எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. என்னுடைய விரலே உங்களுக்கு வெளியே தெரியுது, நல்லா தெரியுது பாருங்கள். வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் ரெட் ஒயின் சோப் செஞ்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா குப்பை மேனி சோப்பு, மஞ்சிஸ்தா சோப்பு, எந்த மாதிரி சோப்பு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சூப்பராக மெல்ட் அண்ட் போர் சோப்பு நம்மளே ரெடி பண்ணியாச்சு. சரிங்களா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.